எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ஆகா, ரொம்ப அற்புதங்க. சொல்றாரு பாருங்க, ஒருவர் தன் கிட்ட இருக்கக்கூடிய உணவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அவருடைய சேர்த்து வைத்த அந்த செல்வமாக இருக்கலாம், எனக்கு தான் வேணும், நாம் பிறருக்கு கொடுப்பதால் அது குறைந்து விடும் என்று எண்ணி தாமே வைத்திருக்கிறார் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிறரிடம் கையேந்தி நிற்கும் அந்த இறந்து கேட்பவரை காட்டிலும் கொடியவர் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும். நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள், பிறரின் பசியை போக்குவதற்கு உதவுங்கள். அப்படி நீங்கள் சென்றீர்கள் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் நிலையானது. நீங்கள் சேர்த்து வைத்த பொருள் அந்த செல்வம் ஒரு நாள் அழியக்கூடும். ஆனால் நீங்கள் பிறருக்கு கொடுப்பதால் அந்த நிலையான செல்வத்தில் நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி பழகுங்கள். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.